வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எஸ்பியோட செகண்ட் டாஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து உங்களோட எஸ்பி போர்ட்டலில் லாகின் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்டாப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட் வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டுடே டாஸ்க், அதாவது இந்த டாஸ்க் வந்து குட்டி யாராருக்குள்ள அதை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் போங்க. இதில் டுடே டாஸ்க் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதிலே என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். இதையும் நீங்கள் டவுட் இல்லைன்னா இந்த வீடியோவும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் டாஸ்க். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அமேசான் வெப்சைட்டோ இல்லைன்னா அமேசான் ஆப்பையோ ஓப்பன் பண்ணணும். நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை அமேசான்.in கொடுங்க, டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஹெட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட்னாலும் செலக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டேன். நான் மொபைல் ஃபோனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொபைலோட ஹெட்டிங், அதாவது மொபைலோட நேம், அதோட டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இன்னும் இப்போ இந்த மாதிரி வச்சுருந்தா இதில் என்ன இருக்கா, மொபைலோட நேமும் அண்டு டீட்டெயில்ஸும் தெரிகிற மாதிரி இருக்கா. இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சுட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். உங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து போஸ்ட் பண்ணணும். அது எப்படி போஸ்ட் பண்ணணும்னா, இல்லை ரைட்டிய சம்திங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்த டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இதில் வந்து நம்மளோட அந்த மொபைல் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதோட நேமை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். எப்படி காப்பி பண்ணால், ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போங்க. இதுதான் அதோட மொபைலோட நேமு. இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே காப்பி லிங்க் டெக்ஸ்ட்னு வருதா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபேஸ்புக்கில் போய் இந்த இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிடலாம். பேஸ்ட்டுன்னு ஓப்பன் ஆகும். அதை பேஸ்ட் கொடுத்திங்கன்னா அந்த நேம் அப்படியே இங்கே டைப் பேஸ்ட் ஆயிரும். அடுத்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டை பற்றி என்ன தோணுதோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம்னா அதை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அது எப்படின்னா, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த சிம்பிள் நேம் வந்து கேலரி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கேலரி பேஜுக்கு போவோம். இந்த கேலரி பேஜில் வந்து வெல்கம் டு மை சேனல். நம்ம இதில் குட்டி இந்த ஏரோவை கிளிக் பண்ணிடலாம். ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்க நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், மொபைல் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அது வந்து அப்லோட் ஆகிரும். அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே அப்லோட் ஆகிரும். அப்லோட் ஆன பிறகு நம்ம வந்து போஸ்ட்டுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். நம்ம ஃபேஸ்புக்கில் போய் இந்த மொபைல் வந்து அப்லோட் ஆகிரும், போஸ்ட் ஆகிரும். சரியா? இப்போ போஸ்ட் ஆகிட்டு இதில் இருக்க லிங்கை எடுத்து நம்மளோட எஸ்பியூ போர்ட்டலில் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அந்த லிங்கை எப்படி எடுக்கணும்னா, நர்க்கில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஷேரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி லிங்க்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம காப்பி பண்ணி முடிச்சுட்டு நம்ம எஸ்பி போர்ட்டலில் போய் பேஸ்ட் பண்ணோம். அது எப்படின்னா, நம்ம எஸ்பி போர்ட்டல் சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நேம் இருக்கும், ஸ்டாப் ஐடி இருக்கும். இதில் டைட்டில் கொடுங்க.
சைட்டில் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுங்க. நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் தானே இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அப்போ ஃபேஸ்புக்குன்னு கொடுங்க. அடுத்து வந்து சூஸ் டைப்பு, இந்த குட்டி ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த இடத்துல ஃபேஸ்புக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு யூஆர்எல் நம்ம அங்கே காப்பி பண்ணோம்னா அந்த லிங்கை இதில் பேஸ்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும், உங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்படி தான் செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோன்னே நமக்கு 5 ரூபீஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகிரும். அடுத்து நம்மளுக்கு எப்போ டாஸ்க்குன்னா 3 days கழிச்சு தான் டாஸ்க்கு. எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம எஸ்பியோட நோட்டீஸ் போர்டில் இருக்குது. எல்லாருமே நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட எப்போவுமே அப்டேட்டாக இருக்க முடியும். தேங்க்யூ.